Dear students, this is 8.3 lakh 5 mark question. So that the vectors are mutually orthogonal. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? ஏ பார் வந்து பி பாருக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ ஏ டாட் பி கண்டுபிடிங்க. டாட் ஜீரோ வந்துன்னா ஏ பாரும் பி பாரும் செங்குத்து. பி பார் வந்து சி பாருக்கு பெர்பெண்டிகுலர். அப்படின்னா பி பார் டாட் சி பார் கண்டுபிடிங்க. ஜீரோ வந்துன்னா தே ஆர் பெர்பெண்டிகுலர். சி பாரும் ஏ பாரும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா சி டாட்டே கண்டுபிடிங்க. எல்லாமே ஜீரோ வந்துருச்சு. அப்போ ஏ பார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி பார், பி பார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு சி பார், சி பார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ பார். Totally we can say that given vectors are mutually perpendicular vectors. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, வாட்ச் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது பாருங்க. முதல்ல given பாருங்க, given கொடுக்கப்பட்டது a bar equal to then b bar then c bar first a dot b கண்டுபிடிங்க. a bar dot b bar இது a bar dot b bar உள்ள பெருனா 6 × 2 12 3 × 2 6 6 × 3 18 18 minus 18 0 a dot b equal to 0 0 வந்துச்சு. அப்போ என்ன சொல்லலாம்? therefore a bar is perpendicular to b bar. a bar வந்து b barக்கு செங்குத்துன்னு ஆயிடுச்சு. அடுத்து b dot c கண்டுபிடிங்க. b dot c இது b bar dot c bar உள்ள பெருமா 6 × 3 18 2 × 6 12 minus 3 × 2 6 0 வந்துருச்சு. 18 minus 18 equal to 0. இப்போ என்ன சொல்றீங்க? b bar c bar 0. We can say b bar is perpendicular to c bar. Okay. அடுத்து c dot a கண்டுபிடிங்க. c dot a c bar இது c bar dot a bar. இப்போ ரெண்டு தருவோம். 2 × 3 6 6 × 3 18 2 × 6 12 12 plus 6 18 minus 18 equal to 0. இப்போ என்ன சொல்றீங்க? therefore c bar is perpendicular to a bar. ஓகேவா? எல்லாமே 0 வந்துருச்சு. a bar dot b bar equal to 0. a bar is perpendicular to b bar. b bar is perpendicular dot c bar எடுத்தா 0 வந்துருச்சு. b bar is perpendicular to c bar. c bar dot a bar 0 வருது. c bar is perpendicular to a bar. அப்ப totally we can say therefore we prove given vectors are mutually orthogonal அல்லது perpendicular. therefore கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று என்ன சொல்லிடலாம்? செங்குத்து. the given vectors are mutually orthogonal. கொடுக்கப்பட்ட வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என நிறுவப்பட்டது. this is 5 mark question. okay, அடுத்து அடுத்தது 2 mark போறோம். fine the angle between the two vectors. here 2 mark 1
if a bar comma b bar are two vectors such that a bar comma b bar என்பன ஏதேனும் இரு வெக்டர்கள் மேலும் 10 modulus of b bar equal to 15 a bar dot b bar equal to 75 root 2 find the angle between a bar comma b bar எனில் a bar comma b bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. இதுதான் கொஸ்டின். a bar comma b bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கொஸ்டின் தான் இப்படி கொடுத்து a bar comma b barக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். 2 mark. Find the angle between two vectors. Find the angle between two vectors. என்ற இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. Find the angle between two vectors. எப்படி ஒர்க் பண்ணலாம் பாருங்க. ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின். இதுவும் 2 மார்க், அதுவும் 2 மார்க். எப்படி பண்ணலாம்? a bar comma b bar என்பன ஏதேனும் இரு வெக்டர்கள். modulus of a bar equal to 10. modulus of b bar equal to 5. இது கணக்குல கொடுத்திருக்கான். Find the angle between the two vectors. போடலாமா? எப்படி கொடுத்திருக்கேன்னு பாருங்க. முதல்ல given கொடுக்கப்பட்டது 10. modulus of b bar equal to 15. a bar dot b bar equal to 75 root 2. The angle between two vectors இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். What is the formula? Theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. This is the formula. The angle between two vectors. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். ஓகேவா? ஃபார்முலா எழுதியாச்சு. cos inverse of a bar dot b bar அவங்களே क्वेश्चन கொடுத்துட்டாங்க. 75 root 2 by modulus of a bar கணக்குல கொடுத்திருக்காங்க 10. modulus of b bar வந்து 15 சம்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? a bar dot b bar நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். in that question they are giving கொடுத்திருக்காங்க modulus of a bar 10, modulus of b bar. எப்படி கேன்சல் பண்ணலாம்? இதை கேன்சல் பண்ணா 5 times, இதை கேன்சல் பண்ணா 2 times. ரூட் இல்லாத நம்பரை ரூட்டால கேன்சல் பண்ணா ரூட் 2 கீழே வரும். அப்ப cos inverse of 1 by root 2. எந்த வேல்யூ 1 by root 2 வரும் சொல்லுங்க? 45 டிகிரி. cos 45 equal to 1 by root 2. அப்ப 45 டிகிரின்னு எழுதலாம் அல்லது pi by 4 ன்னு எழுதலாம். 180 by 4. cos inverse of 1 by root 2 எந்த வேல்யூக்கு? 45 டிகிரி அல்லது 180 by 4 ன்னு எழுதலாம். இது ஒரு மெத்தட். இந்த क्वेश्चन 2 மார்க். என்ற வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. Find the angle between two vectors. எப்படின்னு பாருங்க. Let a bar equal to b bar equal to angle between two vectors. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar equal to cos inverse of. போன சம்ல இந்த வேல்யூ எல்லாம் சம்ல கொடுத்திருந்தாங்க. இந்த previous sum they are giving all the values a dot b. இங்க பாருங்க, அவங்களே சம்லயே கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா போறோம். In that problem we have to find all the values. நாம கண்டுபிடிக்கணும். a dot b கண்டுபிடிக்கணும்.
இது a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. Okay ba? That is cos inverse of உள்ள பெருக்கனா 2 into 6 12 3 into 3 3 into 3 9 minus 6 into 2 minus 12 by root of என்ன வருது 2 square 3 square minus 6 square root of 6 square minus 3 square 2 square இது ரெண்டு cancel cos inverse of minus 9 by root of 4 plus 9 plus 36 into 36 plus 9 plus 4 என்ன வரும் cos inverse of minus 9 by இது 49 root எடுத்தா 7 இதுக்கு 49 root எடுத்தா 7 cos inverse of minus 9 by 49 இதை ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கிறோம் பட் ப்ரீவியஸ் சம்மில் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்ததுனால நம்ம நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கேன்சல் பண்ணி கொடுங்க இதுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ இருக்குது cos 45 equal to 1 by root 2 அதனால் 1 by root 2 அப்படின்னா காஸ்லாம் 45 டிகிரி பட் இந்த சம்மில் நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சு 9 by 49க்கு there is no trigonometric value directly there is no formula அதனால் என்ன வருதோ அதை அப்படியே விட்டா போதும் ஓகேவா திஸ் இஸ் 2 mark கொஷின் பொறுமையாக ஃபார்முலா எழுதி எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணியிருக்கேன் இதுக்கு 7 இதுக்கும் 7 minus 9 by 49 இதுக்கு ஒரு ஃபைனைட் ஆங்கிள் கிடையாது without table we cannot calculate tables இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதோட நிப்பாட்டிடணும் ஓகே 2 mark question these are all 2 mark அடுத்த 2 mark find the angle between two vectors இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க இந்த क्वेश्चन புலம் எப்படி பண்ணனும் பாருங்க சேம் क्वेश्चन பொறுமையா ஒர்க் பண்ணனும் எப்படி இருக்கா let a bar equal to I bar minus j bar plus 0 k bar b bar equal to 0 I bar plus j bar minus k bar இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கா நான் இப்படி எடுத்துட்டேன் I bar minus j bar plus 0 k bar 0 I bar plus j bar minus k bar angle between two vectors இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. This is formula. Okay, we write the formula. Cos inverse of a bar dot b bar கண்டுபிடிக்கணும் I bar minus j bar plus jk bar dot 0 I bar plus j bar minus k bar by into that is cos inverse of 1 into 0 0 minus 1 into 1 minus 1 0 into 1 0 பாருங்க 1 into 0 னா 0 minus 1 into 1 னா minus 1 0 into minus 1 னா 0 by root of 1 square minus 1 square 0 square 0 square 1 square plus minus 1 square that is cos inverse of minus 1 by root of 1 plus 1 are 2 root 2 cos inverse of minus 1 by 2 cos inverse of 1 by 2 அப்படினா தெரியும் நமக்கு எவ்வளவு 60 டிகிரி தெரியும் cos inverse of 1 by 2 அப்படினு சொன்னா 60 டிகிரி cos inverse of minusல வந்துனா minus 1 by 2 னா 120 டிகிரி or 2 pi by 3 ஓகேவா இது நம்ம ட்ரிகோனோமெட்ரி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட் நான் சொல்லித்தரேன் cos inverse of minus 1 by 2 ன்னு சொல்லிட்டா plus 1 by 2 ன்னு சொல்லிட்டா 60 டிகிரி
cos inverse of minus 1 by 2 ன்னு சொன்னா 120 degree or 2 pi by 3. This is the method. Okay. Right. And question. இது ஒரு 3 mark. 3 mark. If A bar, B bar and C bar are 3 unit vectors, 3 unit vectors satisfying then find the angle between A bar and C bar. Okay ma, Tamil medium 3 mark question. A bar, B bar, C bar என்பன ஓரலகு வெக்டர்கள். மேலும் இது क्वेश्चन கொடுத்திருக்கான் a bar minus root 3 b bar plus c bar equal to 0 எனில் a bar c bar ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. இந்த क्वेश्चन இடைப்பட்ட கோணம் காண்க. find the angle between two vectors. எப்படி ஒர்க் பண்ணலாம் பாருங்க. முதல்ல a bar b bar c bar are unit vectors என்பன ஒன்றுக்கொன்று அலகு வெக்டர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? their magnitude is 1 unit. அவற்றின் எண்ணளவு 1. ஓகேவா? given a bar b bar c bar are unit vectors என்பன ஓரலகு வெக்டர்கள். that is எல்லாத்தினுடைய magnitude வேல்யூவும் 1. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. given மறுபடியும் a bar minus root 3 b bar plus c bar equal to 0. இந்த ரெண்டு கேஸ் மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடுச்சு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், இருபுறமும் வர்க்கப்படுத்த a bar plus c bar whole square root 3 b bar whole square. இது ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? இதுக்கு ஃபார்முலா a square plus b square 2 into a bar dot c bar. இது ஸ்கொயர் பண்ணா root 3 போயிடுச்சு 3. இந்த b bar ஸ்கொயர் பண்ணா மாடுலஸ் ஆஃப் b bar ஸ்கொயர். இப்படி தான் ஸ்கொயர் பண்ணுவோம். நான் டெஃபினிஷன் கொடுக்கறப்ப நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் a bar ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் c bar ஸ்கொயர் 2 into a bar dot c bar. இது ஸ்கொயர் பண்ணா root 3 போயிடுச்சு 3. இந்த b bar ஸ்கொயர் பண்ணா மாடுலஸ் ஆஃப் b bar ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப். by the definition of scalar product, இது ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் செகண்ட் வெக்டார் இன்டு இடைப்பட்ட கோணம் cos θ. அதான் கேட்டிருக்காங்க. by the definition of scalar product, modulus of first vector modulus of second vector into cos θ. 3 into modulus of b bar square. Substitute the values. மதிப்புகளை பிரதியிட. இதுக்கு வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. எல்லாமே 1 யூனிட். எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து 1. 1 ஸ்கொயர்னா 1. 3 into 1 3. அப்ப 2 cos θ equal to 3 1 plus 1 2. 2 இந்த சைடு வந்துச்சுன்னா -2. 2 cos θ equal to 1. Cos θ equal to 2 கீழே வந்துச்சுன்னா 1/2.
அப்போ theta equal to cos inverse of 1 by 2. இந்த cos இங்கே வந்துச்சுன்னா cos inverse. எந்த வேல்யூ 1 by 2 வரும்? இந்த cos இங்கே வந்துச்சுன்னா cos inverse. எந்த வேல்யூ 1 by 2 வரும் சொல்லுங்க. 60 டிகிரி cos 60 தான் வேல்யூ 1 by 2 வரும். 60 டிகிரி or pi by 3. That is the answer. Okay, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? A bar, B bar, C bar are 3 unit vectors. என்பன அலகு வெக்டர்கள். Unit vectors their magnitude is 1 unit. இது சம்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் இங்க வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் இங்க வந்துச்சுன்னா பிளஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துங்க. ஃபார்முலா a ஸ்கொயர் c ஸ்கொயர் 2 into a bar dot c bar. இதை வர்க்கப்படுத்தினா 3. இதை வர்க்கப்படுத்தினா மாடுலஸ். இதுக்கு by definition of scalar product. Modulus of first vector, modulus of second vector into cos theta. 3 into modulus of b bar square. Substitute the values. மதிப்புகளை பிரதி. இதுக்கு பதிலா 1. இதுக்கு பதிலா 1. இதுக்கு பதிலா 1. இதுக்கு பதிலா 1. எல்லா வேல்யூ கொடுத்துட்டேன். 1 plus 1 not 2. 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3 minus 2 1. 2 கீழே வந்துச்சுன்னா 1 by 2. அப்போ theta equal to cos inverse of 1 by 2. எந்த வேல்யூக்கு? 60 degree or pi by 3. This is 3 mark. Okay students. அடுத்த வருஷம் போகலாமா? டூ மார்க். அடுத்தது இங்கே போடுறோம். திஸ் இஸ் 2 மார்க். 8.3ல இது 2 மார்க். 8th question. 8.3ல 8th question. If modulus of a bar equal to 5, modulus of b bar equal to 6, modulus of c bar equal to 7, and a bar plus b bar plus c bar equal to 0. Find the value of a bar dot b bar, b bar dot c bar, c bar dot a bar. இதான் கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேவா? எப்படின்னு பாருங்க. எப்படி ஒர்க் பண்ணலாம்? இது கணக்கில் கொடுத்துருக்காங்க. எனில் காண்க இன் மதிப்பு காண்க. இதான் கொஸ்டின். இன் மதிப்பு காண்க கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. முதல்ல given கொடுக்கப்பட்டது. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? we have நாம எடுத்துக்கிறோம் a bar plus b bar plus c bar equal to 0. 0 bar. Squaring on both sides. இருபுறமும் வர்க்கப்படுத்த. ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம். 0 ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் b square c square 2 into a bar dot b bar 2 into b bar dot c bar 2 into c bar dot a bar, that is 0. இங்கே ஸ்கொயர் பண்ண 0 ஸ்கொயர் மீன்ஸ் 0. இதுக்கு வேல்யூ கொடுங்க. இதுக்கு வேல்யூ வந்து 5, இதுக்கு வேல்யூ வந்து 6, இதுக்கு வேல்யூ வந்து 7. டேக்கன் அவுட் 2 வெளியில் எடுங்க. a bar dot b bar, b bar dot c bar, c bar dot a bar equal to 0. ஸ்கொயர் பண்ணால் 25, 31, 49, 2 into b dot c, c dot a equal to 0. கூட்டுங்க. 49 கூட்டினா என்னாச்சு? 50, 80, 80, 105. 10, 15, 5, மீதி 1, 3, 3, 6, 4, 10. இந்த ப்ளஸ் டேர்ம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ்.
2 கீழே வந்துச்சுன்னா டிவிஷன். தட் இஸ் a dot b plus b dot c c dot e minus 105 by 2. That is the answer. Okay ma'am. This is squaring on both sides போட்டிருக்கேன். இதுக்கு formula modulus of a bar square modulus of b bar square modulus of c bar square 2 into a dot b 2 into b dot c 2 into c dot. ninth formula அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 2 வேல்யூ எடுத்திருக்கேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். 25 30 இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டோம். 36 ஸ்கொயர்னா 36 49 கூட்டினா 9 15 5 20க்கு 0 மீதி 2 4 4 4 8 8 3 11 9 5 6 11 20 மீதி 2 6 5 6 11 110. இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 110. ஸோ கீழே இந்த பக்கம் வந்துச்சுன்னா by 2 minus 55. அவ்வளோதான். This is the answer. Okay ma, this is 3 mark. அடுத்து ஒரே ஒரு 3 மார்க் பார்த்துவோம். அடுத்து ஒரு 3 மார்க் 8.3 மார்க் 8.3ல let a bar, b bar, c bar are 3 vectors, மூணுமே vectors such that modulus of b bar equal to 4, modulus of c bar equal to 5, and each one of them are being perpendicular to the sum of other two. Find modulus of a bar plus b bar plus c bar. இது क्वेश्चन. ஓகேவா? எப்படி பண்ணலாம் பாருங்க. இதுக்கு ஒரு புக்ல 8.3ல 11th क्वेश्चन. a bar, b bar, c bar என்பன மூன்று வெக்டர்கள். மேலும் கொடுத்திருக்காங்க. ஒன்று மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. One vector is perpendicular to sum of other two vectors. ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ find the value of இதான் question. ஓகேவா? எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. given கொடுக்கப்பட்டது. Understand? One vector is perpendicular to sum of another two vectors. ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. அப்ப a bar dot b bar plus c bar equal to 0. b bar dot c bar plus a bar equal to 0. c bar dot a bar plus b bar equal to 0. இதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலிருந்து எப்படி எடுத்துக்கலாம்? உள்ள பாருங்க. a dot b அதுக்கப்புறம் c dot e உள்ள பெருக்கிட்டேன். a dot b a dot c b dot c plus b dot e எல்லாம் ஒன்று தான். அடுத்தது c dot e plus c dot b எல்லாமே 0. சரியா? இதெல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? adding this adding கூட்டினா ரெண்டு a dot b இருக்கு, ரெண்டு b dot c இருக்கு, ரெண்டு c dot e இருக்கு. तो a dot b तो b dot c तो c dot e equal to 0. நமக்கு ஒரு ரிசல்ட் a dot b இங்க ஒரு a dot b ரெண்டு ஒன்று தான். ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் காம்படிட்டிவ். b dot c c dot b ரெண்டு ஒன்று தான்.
C dot A, A dot B equal to 0 plus 0, 0. இது ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ we have இப்போ A bar plus B bar plus C bar வேல்யூ வேணும். நான் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இது ஃபார்முலா சொல்லுங்க. மாடுலஸ் ஆஃப் A bar ஸ்கொயர் B bar ஸ்கொயர் C bar ஸ்கொயர் plus இது ஃபார்முலா என்ன வரும்? 2 into A dot B 2 into B dot C 2 into C dot E. ஓகேவா? இது that is the expression formula. இதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? 3. இதனுடைய வேல்யூ B பாருக்கு 4. இதனுடைய வேல்யூ 5. டோட்டலி இது ஃபுல்லாக சேர்த்து வேல்யூ என்னச்சு? 0. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண 0 வந்துச்சு. இப்போ 9 + 16 + 25. 25 25 என்னச்சு? 50. இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா ரூட் ஆஃப் 50. 50 எப்படி எழுதலாம்? 5 into 5 into 2. ரெண்டு 5க்கு ஒரு 5 வெளியில் எடுங்க. 5 root 2. That is the answer. ஓகேவா? This is the question. என்ன கொடுத்துருக்காங்க? given one vector is perpendicular to sum of another two vectors. ஒரு வெக்டர் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்து. அப்ப a dot b plus c நம்ம எடுத்துக்கணும். b dot c plus c c dot a plus b equal to 0. இதெல்லாத்தையும் உள்ள பெருக்கி இருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 2 வருது. டோட்டலி 0. we have expression 9th formula போட்டிருக்கேன். இதோட டோட்டல் வேல்யூ வந்து 0. சுருக்கி இருக்கேன். இந்த 2 இங்கிலீஷ்னா root of 50. 50 னா 5 into 5 into 2 5 root 2. ஏன் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடல? திஸ் இஸ் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. மாடுலஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். அதனால் ப்ளஸ் தான் வரும், மைனஸ் வராது. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் எழுதி பாருங்க. இப்போ போட்ட மாடலுக்கு ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் தரேன். ஓகேவா? ஃபைன் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். இது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஹோம்ஒர்க். Find the angle between two vectors. இரு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஓகேவா? ஹோம்ஒர்க். ஒன்று. நம்பர் 2. ரெண்டு. இன்னொரு சம் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். என்ன வருதோ அதை அப்படியே எடுங்க. இது எக்ஸாம்பிள் சம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஒன்று ஏ பார்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று பி பார்னு வச்சுக்கோங்க. What is the formula? Theta equal to cos inverse of a bar dot b bar by modulus of a bar into modulus of b bar. Substitute பண்ணுங்க. என்ன வருதோ அது ஆன்சர். ஓகே, ரைட்.